எதிர்த்து போராடக்கூடிய குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாத்தோட கொஞ்சம் அதிகம் தாங்க. கடின உழைப்புக்கு பேர் பண்ணவங்க. பெரும்பாலுமே இவங்க கிட்ட எதிர்க்கக்கூடியவங்க தான் தோத்து போவாங்கங்கிறத உண்மை. எதிர்க்கு எப்போதுமே சவாலான ஒரு கட்டமைப்பில் இருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க. இயல்புலையே பார்க்கறதுக்கு சாதுவாக இருப்பாங்க. ஆனால் சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். எந்த அளவு சாதுவாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பொறுமையாக எல்லா விஷயங்களும் இவங்க சிறந்து செயலாற்றக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஆனால் கோபம் வந்துட்டா இவங்களுக்கு எதிரில் யாருமே நிற்க முடியாது. பெரும்பாலுமே இவங்க வழியை எந்த வம்புக்கும் போக மாட்டாங்க. ஆனால் வர்ற வம்ப சும்மா ஓட மாட்டாங்கன்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு உதாரணமாக விளங்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க. பொது காரியமாக இருக்கட்டும், ஒரு வீட்டு விசேஷமாக இருக்கட்டும், நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலுமே வந்தோம் போனன்லாம் இருக்க மாட்டாங்க. முழு ஈடுபாட்டோட அந்த இடத்துல இவங்க ஒரு முக்கிய பாத்திரமாக மாறிடுவாங்க. எல்லா வேலையும் முன்ன நின்று செய்கிறது உங்களுக்கு பிடிக்கும். எந்த விஷயத்திலுமே தனக்குன்னு காரியம் சாதிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. பொது நலமாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ராசிக்கு 2 சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் இவங்களுக்கு புதன் வரதால எதையுமே சூட்சமாக புரிய வைக்கிறதுல கெட்டிக்காரங்க. சாமர்த்தியசாலி நீங்கள் தான். உங்கள் எண்ணத்தை முக குறிப்பாலேயே எதிரில் இருக்கக்கூடியவங்களுக்கு உணர்த்துருவீங்க. அதே மாதிரி மற்றவங்களை கணிக்கிறதுல நீங்கள் கில்லாடிங்கன்னு சொல்லலாம். நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வேணும்னு தேடி தேடி உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. தொழிலாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து பயணிக்கிறங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம். பெரும்பாலுமே முயற்சி திருவனையாக்குங்கிற மாதிரி தான். நீங்கள் செய்யக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமையும். சகோதரர்கள் மேலே அதிகப்படியான பாசம் கொண்டுவீங்க. அதுவும் சகோதரியாக இருந்தால் உங்களுக்கு இன்னுமே பிடிச்சமான ஒரு நபராக இருப்பாங்க. எல்லாருக்குமே பெற்ற அன்னைக்கு மேலே பாசம் இருக்கும். ஆனால் நீங்களும் அதையும் தாண்டி ஒரு படி மேலே தாயினா பெரும் பக்தி கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. தாய்க்கு ஒன்றுன்னா உங்களால் தாங்க முடியாது. துடிச்சு போயிருவீங்கன்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருக்கிற மாதிரி உலகத்துக்கே ஒளித்தரக்கூடிய சூரியன் மாதிரி தான் உற்றார் உறவினர் எல்லாரையும் நேசிக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி அன்றர்கள் தாங்க. இந்த ரிஷபராசி அன்றர்களுக்கு தான் அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். ரிஷபன் சொன்னாலே நந்திகேஸ்வரர் குறிக்கக்கூடியது தான். பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரோட 2 கொம்பு கடையில் சிவபெருமானை நீங்கள் தரிசனம் செஞ்சு வழிபாடு செய்யறது நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும். உங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுன்னு சொல்லலாம். நந்தி பெருமானுக்கு திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய நிகழ்வு திருவையாறு திருத்தலத்தில் ஒரு முறை மட்டும் நடக்கும். அருள்மிகு ஐயரப்பரையும் அறவழத்த நாயகையும் தரிசனம் செஞ்சு வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் சகல விதமான இன்னல்கள் தோஷமும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் நல்லது எல்லாமே நடக்க தொடங்கும். அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். மனசுக்கு ஒரு வருத்தமாக இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை நீங்கள் உணர்ந்துக்கிட்டே இருந்தால் பசுவுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் இந்த மாதிரியான விஷயத்த கொடுத்துட்டு வாங்க. பிரச்சனை மெல்ல மெல்ல கரைய ஆரம்பிச்சிருன்னே சொல்லலாம். புராணங்களில் பசு வழிபட்ட தலத்தங்களுக்கும் நீங்கள் வழிபாடு செய்கிறதும் நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதியால் நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. செவ்வாய் கடகராசியில வக்கர கதியில சஞ்சரிக்கிறதால முயற்சி எல்லாத்துலேயுமே அற்புதமான வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம். ஜென்ம ராசியில சஞ்சரிக்கக்கூடிய குருவால எதிர்பார்க்கக்கூடிய பிரச்சனை அலைச்சல் எல்லாமே நீங்கி மனசுல நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனா ஏதோ ஒரு வகையில மன நிம்மதி பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். எச்சரிக்கையா இருங்க. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்துல கேது நிலை கொண்டிருக்கிறதால குழந்தைகள் எதிர்காலம் பற்றின பயங்கிறது உங்கள் மனசில் இருக்கும். அஷ்டம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனால சர்ம சம்பந்தப்பட்ட உபாதை ஏற்படலாம். மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து ரிஷபராசி அன்புகளுக்கு இந்த நேரம் அதிக உழைப்பு நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஓய்வு அப்பப்போ எடுத்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பாதுகாக்க பாருங்கள். குடும்ப ஒற்றுமைங்கிறது இந்த நேரத்தில் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்குமே பொறுமையாக நீங்கள் செயல்படுறது நல்லது. திருமண முயற்சி வரன் அமைகிறது ஆரம்பத்தில் தாமதமாக இருந்தாலுமே இறுதியில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து ராசிநாதன் தொழிற்சானத்துக்கு சனியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறதால இனி வரக்கூடிய காலங்களில் தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை தீரும். ராசிநாதன் தொழிற்சானத்தில் பலம் பெற்று இருக்கிறதால வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நேரம். பொருளாதார நிலைய சிறப்பாக இருக்கும். புதிய சந்தர்ப்பம் இந்த நேரத்தில் தேடி வரணும்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பான காலகட்டம். வரவேண்டிய பாக்கி எல்லாமே வசூலாகும். வேலை சம்பந்தப்பட்ட முயற்சி இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்குன்னு சொல்லலாம். செவ்வாய் 3ஆம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கிறதால சகோதர உறவு வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. உயர் அதிகாரிகளோட முரண்பாடுங்கிறது இந்த நேரத்தில் எழலாம். முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் இந்த நேரத்தில் விவாதம் நடத்துறது வேண்டாம். கொஞ்சம் பணிஞ்சு போக பாருங்க. தொழில் பங்குதாரர்கள் சில பிரச்சனைங்கிறது இந்த நேரத்தில் தருவாங்க. முடிஞ்ச வரைக்குமே எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் நீங்களே முன்ன நின்று கவனிக்கிறது நல்லது.
ஜென்மகுருங்கிறதால எதையுமே யோசித்து தான் செய்யணும். அவசரப்பட்டா உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் பின்விளைவு ஏற்படலாம். அஷ்டமத்தில் சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கிறதால தினமும் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வாங்க. புதன்கிழமையில பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாம். இனி ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உத்தியோக வலையில ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறதால அலுவலகத்திலேயும் சரி சக ஊழியர்களோட சரி ஒத்துழைப்பு ஆதரவுங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு தரும். பணிகளில் உற்சாகமாக செயல்படுவீங்க. பொறுப்பும் சக்திக்கு மீறின உழைப்பும் நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். தசா புத்தி அனுகூலம் இல்லாத அமைப்பில் இருக்கிறதால நிறுவன மாற்றம் மாதிரியான ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்குமே வேலையில் கவனமாக இருக்க பாருங்க. அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. அஷ்டம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய நிலை இந்த நிலையில் எச்சரிக்கை குறிக்கக்கூடிய வகையில் தான். அதனால் எந்த வகையிலும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே ஜென்ம ராசியில் குருவும் இந்த வாரங்களில் கடந்து வரக்கூடிய நாட்களில் சுக்கிரனும் அனுகூலம் இல்லாத நிலைக்கு மாறுறதால ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறது. இந்த நேரம் கடுமையான போட்டியை நீங்கள் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். கூட்டாளிகள் விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். மாதத்தோட கடைசி வாரத்தில் கொஞ்சம் நிதி நெருக்கடி ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதால சேமிப்பை அதிகப்படுத்துங்க. சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்றது நல்லது. விற்பனையும் லாபமும் ஒரே சீராக தான் இந்த நேரத்தில் நீடிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் பாக்கிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வெளிநாட்டிலிருந்து வர வேண்டியக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் இந்த நேரம் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு பிரச்சனை உண்டாகலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு வருமானம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரே சீராக இருக்கக்கூடிய நேரம் இருந்தாலும் சேமிக்கிறதுக்கு இந்த நேரம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா கிரக நிலை உங்களுக்கு அப்படி தான் அமைஞ்சிருக்குது. ஒரு சிலர் இந்த நேரத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையில் பிரகாசிக்கிறதுக்கு நேரம் இந்த நேரம் சாதகமாக நேரம்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கிரகங்கள் சாதகமாக நிலை கொண்டு இருக்குது. முதல் 2 வாரங்களில் கட்சியில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் மன ரீதியாக ஒரு நல்ல மாற்றம், வேலையில் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். படிப்படியாக உங்களுக்கு முன்னேற்றங்கிறது சிறப்பாக இருக்க போகுது. நண்பர்கள் இந்த நேரம் ஆதரவு தருவாங்க. மறைமுக செயல்களில் ஈடுபடுறது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய உங்களுடைய தன்மைங்கிறது உங்களுக்கு எட்டும். உங்கள் காதுகளுக்கு பல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய நேரம். வியப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் வேதனை இந்த நேரத்தில் ஏற்படலாம். எந்த ஒரு சூழ்நிலையும் எச்சரிக்கை செயல்பட பாருங்க. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். உங்கள் மனசை வருத்தப்பட்டு விட்டுட்டு பின்னாடி ஒரு விஷயங்கிறது நேரத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர பகையவரும் இல்லைங்கிறதான். இதை உணர்ந்துக்கு செயல்பட பாருங்க. நண்பர்களும் பகையவர்களாக மாறுவாங்க, பகையவர்களும் நண்பர்களாக மாறுவாங்க. இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்துக்கிட்டாவே இந்த காலங்களுக்கு அற்புதமான காலமாக அமைன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே சாதுரியங்கிறது பேசணும். நிதானத்தோடு நடந்துக்கிறது நல்லது. கல்வி ரீதியாக பார்க்குறப்ப இந்த மாதங்களில் கல்விக்கு அதிபதியான சுப பலம் பெற்றிருக்கக்கூடிய புதன் பகவானால நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. ஆசிரியர்களுடைய ஆதரவு இந்த நேரம் மனசில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். உயர்கல்விக்கு தேவைப்பட்ட உதவி கிடைக்கும். வெளிநாட்டு யோகமும் சிறப்பாக இருக்குது. விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பூமிகாரர் உங்களுக்கு இந்த நேரம் அனுகூலமாக நிலை கொண்டிருக்கிறார். உழைப்புக்கேற்ற விளைச்சல்ங்கிறது நிச்சயமே கிடைக்கும். தொடர்ந்து அடிப்படை வசதிகள் பெறுகிறதுக்கு எந்தவித குறையுமே இல்லை. பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு மாதம் முழுவதுமே குரு பகவான் எந்தவித நன்மையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்பார்க்கறதில் பயனில்லை. 8ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறது சர்ம சம்பந்தப்பட்ட உபாதை ஏற்படலாம். கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. நெருங்கிய உறவினர்களோடையும் அக்கம் பக்கத்தோரோடையும் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. கேதுவோட நிலைமை ஆன்மீக சிந்தனையில நீங்க இந்த நேரத்தில் ஈடுபட்டீங்கன்னா மனசுல ஒரு நன்மை ஏற்படும், நிம்மதி ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. இந்த நேரத்தில் நீங்க சேமிப்பு அதிகப்படுத்தணும். கொஞ்சம் ஆடம்பர செலவை தவிர்க்க பாருங்க. தொடர்ந்து பரிகாரம் செய்ய நினைச்சிங்கன்னா குரு சூரியன் 2 பேருமே பரிகாரம் செய்யறது தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்த தடுக்க உதவும். அதனால வியாழன் ஞாயிறு 2 தினங்களிலுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. தீபத்தில் பசு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. மிக நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். அதே அனுபவங்கிறது இனி தொடர்ந்து வரக்கூடிய நாட்களையும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கார்த்திகை 2, 3, 4 பாதங்களும் உடையவங்களுக்கு வீண் அலைச்சல் இந்த நேரம் ஏற்படலாம். சக ஊழலோட ஆதரவு இருக்கும். குடும்பத்தில் மனம் விட்டு பேசிட்டு வந்தீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. குடும்ப விஷயத்த மற்றவங்ககிட்ட சொல்றதை மட்டும் தவிர்க்க பாருங்க. குழந்தைகளோட முன்னேற்றத்தில் அக்கறை எடுத்துக்கங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பாராத பண உதவி கிடைக்கும். அதே மாதிரி காய்ச்சல் மாதிரியான விஷயம் இந்த நேரம் ஏற்படலாம். கொஞ்சம் உடல் நிலையில கவனமா இருக்க பாருங்க. வீண் விவாதங்கள்ங்கிறது இந்த நேரம் வேண்டாம்.
அக்கம் பக்கம் வீட்டாரோட இந்த நேரம் சண்டை வரலாம், கவனமா இருங்க. பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. யாரோடைய தூண்டுதலுக்கும் செவிசாய்க்காம இருந்துட்டாவே உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. மிருகஷீரிடம் 1-2 பாதங்களை உடையவங்களுக்கு தடைப்பட்ட எல்லா காரியமும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நேரம். ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறை கூட நீங்கும், பொருள் வளம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல மாற்றம், தொட்ட காரியங்கள் வெற்றி, இனிமையாக பேசுறதுல கெட்டிக்காரன் உங்களுக்கு இனி நல்ல மாற்றம் தான். முடிஞ்ச வரைக்குமே வெள்ளிக்கிழமை நாட்களில் சிவன் கோவிலில் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது மேலுமே கூடுதலான பலனை ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே, இந்த பதிவில் ரிஷபராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.